ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு தாங்க பார்க்க போகிறோம். நான் இந்த ரேஷன் புழுங்கரிசி நல்லா கழுவி நம்ம வீட்டுக்குள்ளேயே காய போட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 1.5 டம்ளர் போல். இந்த அரிசியில் நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கிற அரிசி எதுவாக இருந்தாலும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரேஷன் அரிசியில் தான் இந்த லட்டு நல்லாயிருக்கும். இந்த டம்ளர் நான் எடுத்திருக்கேன், டம்ளரில் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேங்க. அப்புறம் ஒரு 200 கிராம் போல் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/4 கப்பு பொட்டுக்கடலை, 1/4 கப்பு நடக்கடலை, ஒரு 7 ஏலக்காய் எடுத்திருக்கேங்க. ஏலக்காய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த அரிசியை இப்போ நல்லா வறுத்து எடுக்க போகிறேங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு அரிசியை நல்லா கருக விடக்கூடாது. கருக விட்டோம்னா லட்டோட டேஸ்ட்டே மாறிடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள், நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். மீதி இருக்க அரிசியும் அதே மாதிரி வடைச்சட்டியில் போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்தாச்சு பாருங்கள். எடுத்த அரிசியை நல்லா நம்ம கொஞ்சம் ஆற விடணும். அதுக்குள்ளே ஆறுறக்குள்ளே நம்ம அந்த அடுத்ததாக பொட்டுக்கடலையும் நடக்கடலையும் இருக்குங்க, அதையும் அதே மாதிரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக வறுத்தா போதும். ஆல்ரெடி அது வறுத்த கடலை தானே, அதனால நம்ம அளவாக மட்டும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இது கூட வேறு எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி பொட்டுக்கடலையும் நடக்கடலையும் மட்டும் நான் சேர்த்திருக்கேன். எள்ளும் சேர்த்து நம்ம செய்யலாங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நான் ஓரளவுக்கு வறுத்து எடுத்துட்டேன். ஒரு 5 ஏலக்காய் இதில் போட்டிருக்கேங்க. இப்போ இந்த தோலை மட்டும் நல்லா நம்ம நடக்கலை தோலை மட்டும் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு, இப்போ அரிசி நல்லா ஆறிடுச்சு, வறுத்த அரிசி. இப்போ அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கிறேன். நான் அதிகமாக இருந்தனால நான் பெரிய ஜார் எடுத்திருக்கேங்க. இப்போ நீங்கள் கம்மியாக செய்கிற மாதிரி இருந்தால் சின்ன ஜார்லேயும் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். ரொம்ப நைஸாக வேண்டாம், ஒரு அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ இதை அரைச்சி ஒரு டைம் எடுத்துட்டேன். அதே மாதிரி மீதி உள்ள அரிசியும் இன்னொரு டைம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த லீவு டைம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லட்டு, ஹெல்த்தியான லட்டு செஞ்சு வச்சுட்டு அவங்க ஸ்நாக்ஸ் கேட்குற டைமில் இந்த மாதிரி எடுத்து கொடுத்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ அரிசியை அதே மாதிரி அரைச்சி எடுத்ததை இப்போ நான் அந்த ஒரு பிளேட்டில் கொட்டிட்டேன். இப்போ பொட்டுக்கடலையும் நடக்கடலையும் ஏலக்காவும் இது 3 மட்டும் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரை நான் எடுத்திருக்க நாட்டு சர்க்கரையில் கல் தூசியெல்லாம் எதுவும் இல்லைங்க, அதனால நான் அப்படியே சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு சுவை எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இப்போ 1 கப் எடுத்திருக்கேன், திருப்பி ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். 1.25 கப்பு நான் மொத்தமாக எடுத்திருக்கேங்க. இப்போ எல்லாத்தையுமே இப்போ அரைச்சி இப்போ நம்ம சேர்த்தியாச்சு. நாட்டு சர்க்கரையும் இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ ஓரளவுக்கு சூடாக இருக்குது. அதுக்குள்ளே நான் இப்போ ஒரு 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு கொதி மட்டும் விட்டுட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் அந்த 3/4 கப்பு நாட்டு சர்க்கரையும் போட்டாச்சு. கொஞ்சமாக முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப கொதிக்க வேண்டியது இல்லைங்க. ஒரே ஒரு கொதி வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது வடிக்க வேண்டியதெல்லாம் நம்ம எடுத்து ஊற்றினா மட்டும் போதுங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு தூக்கலாக தெரியும் இனிப்பு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேங்க. போட்டுட்டு இப்போ இந்த ஆறுனதில் நான் இப்போ கலந்து எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா நாட்டு சர்க்கரை சிரப்பு, அதை நான் ஊற்றிக்கிறேங்க. ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான லட்டுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீட்டில் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எல்லாமே இப்போ நம்ம கலந்துட்டு இப்போ நான் உருண்டை பிடிச்சிக்கிறேன். நல்லா நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா இது 1 மாதம் 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க, அப்படியே இருக்கும். நான் எடுத்திருக்கிறதுல எனக்கு ஒரு 25-30 லட்டு பக்கம் வந்துச்சுங்க. நான் எடுத்திருக்க அளவுக்கு எனக்கு இந்த அளவுக்கு வந்துச்சு. உங்களுக்கு அதிகமாக வேணுனாலும் நீங்கள் செஞ்சு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க வேண்டியது இல்லைங்க, வெளியிலே வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. நல்லா நம்ம மூடி வச்சிட்டோம்னா குழந்தைங்க கேட்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு லட்டாக எடுத்து கொடுக்கலாம். பெரியவங்களும் சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்த்தி தான். ஏன்னா நம்ம நாட்டு சர்க்கரை தான் இதில் சேர்த்திருக்கோம். சர்க்கரை நம்ம சேர்த்தாதனால பெரியவங்க வரைக்கும் யாராக இருந்தாலும் சாப்பிட்லாங்க. ரொம்ப ஹெல்த்தியான லட்டு. இதே மாதிரி இதில் இட்லி அரிசிலையும் செய்யலாங்க.